கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, கடந்த 3 மாதம் உங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். கிருபை 3 மாதம் எப்படி போனதுன்னே தெரியல, வேகமாக போயிட்டு இந்த 4வது மாதத்திற்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை. மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாய் சென்று வாசல் வழியாக உங்களை பிரவேசிக்க பண்ணி தடைகளை நீக்கி கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் சென்று உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பவுமே நம்ம சொல்ல வேண்டிய காரியம், இயேசுவே நீர் முன்னாடி போங்க, நான் உங்களுக்கு பின்னாடி வந்துக்கிறேன். எப்பவுமே ஆண்டவரை முன்னாடி வச்சுட்டு நம்ம பின்னாடி இருக்கணும். நல்ல கவனிங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கிறேன் அப்படி சொல்லுவோம். இல்லை, முன்னாடி கிருபையை வச்சுட்டு பின்னாடி உங்களை வச்சுக்கோங்க. கிருபையினால் நல்லா இருக்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தா அங்கே முன்னாடி கிருபை இருக்கும், அருணாதர் இயேசு இருப்பார். அதை தாண்டி எந்த சத்துருவின் கிரியைகளோ பொறாமைகளோ மனுஷனுடைய தீய எண்ணங்களோ உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியானா கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகணும். எப்பவுமே உங்களுக்கு முன்பாக கர்த்தாதி கர்த்தர் போவாரையானால் எல்லா காரியத்திலையும் ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் முன்னாடி போகும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? தடைகள் அத்தனையும் விலகி ஓடும். தடைகள் அத்தனையும் விலகி ஓடும். யாரும் உங்களை தடை பண்ண முடியாது. எந்த ஆசீர்வாதமும் தடை பண்ண முடியாது. இது வரைக்கும் என்னென்ன காரியம்லாம் தடைப்பட்டு இருந்துச்சோ அந்த காரியத்தை இந்த 4வது மாதத்தில், இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் காண மாட்டீங்க. தடைகளை நீங்கள் காண மாட்டீங்க. தடைகளை நீக்கப்படுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் சென்று தடைகளை நீக்கப்படுவார். ஏன் அவர் முன்னாடி சொல்லணும் தெரியுமா? என்னால் தடைகளை உடைக்க முடியாது, தடைகளை தாண்டி போக முடியாது. நம்ம லைஃப்பில் எப்பவுமே நடக்கிற ஒரு காரியம், முன்னேற விடாதபடிக்கு தடை, ஆசீர்வாதம் வர விடாதபடிக்கு தடை, நன்மை கிடைக்காதபடிக்கு தடை, தடைகள் மேலே தடைகள் நம்ம வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் போகும் பொழுது தடுக்க முடியுமா? யாரும் தடுக்க முடியாது. யோபு 11:10 கர்த்தரை தடுப்பவன் யார்? கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறத யாரால் தடுக்க முடியும்? நான் சொல்லட்டுமா? எல்லாரும் ஆமென் சொல்லுவீங்களா? இந்த மாதத்தில் உங்களுடைய உயர்வை யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுடைய மேன்மையை யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு சகோதரர் பரலோகமான நிகழ்ச்சியை ஃபோன் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் நானே கொஞ்சம் கடன் வாங்கி பிஸ்னஸ் எல்லாம் செய்தேன், 1 கோடி ரூபா அந்த ரூபா தடைப்பட்டு அப்படியே நிற்குது பிரதர். காரணம் என்னென்னா, என் கூட இருக்கிற ஒரு கான்ட்ராக்டர், நீ பெரிய ஆளா அப்படின்னு ஒரு ஈகோ ப்ராப்ளத்தில், அந்த பணம் வந்தால் தானே அடுத்த மூவே நீ பண்ண முடியும், உன்னை லாக் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த மனுஷன் அந்த பணத்தை தடை பண்ணி வச்சிருக்கிறான் பிரதர். ஏன்னா அந்த மனுஷன் சொன்னாதான் அந்த பெரிய அதிகாரிகள் எல்லாம் கையெழுத்து போடுவாங்க. இந்த மனுஷன் எல்லா அதிகாரியும் தன்னுடைய கைக்குள்ள வச்சிருக்கிறான். என்னை பார்த்து சொல்கிறான், பணம் வராது, என்னை மீறி அந்த பணம் வரட்டும் பார்க்கலாம், முடியாது, நேருக்கு நேராக சொல்கிறான் பிரதர். எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரியல. அந்த மனுஷன்கிட்ட சண்டை போடவோ கோவப்படவோ நான் விரும்பலை. நான் சொன்னேன், விட்டுருங்க, எகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அந்த மனுஷனை, தடைகளை நீக்கி போடுவான். நீங்கள் விசுவாசிக்கீங்களான்னு கேட்டேன்.
நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், விசுவாசிக்கிறேன். ஆச்சரியமான காரியம் என்னென்னா, எந்த போஸ்டில் அந்த உயர் அதிகாரி இருந்தாரோ அவர் ட்ரான்ஸ்ஃபர், ஒரு நல்ல ஒரு மனிதர் அந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கிறார். வந்த முதல் நாள் இவர் போய் ஒரு ஸ்வீட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, சார் என்னுடைய பணம் இப்படி இத்தனை மாதம் இங்கே இருக்குது, இந்த இத்தனை நாள் இத்தனை மாதம் இருக்கிறனால என்னால் அடுத்த பிஸ்னஸை செய்ய முடியலை, எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியும்னா உதவி செய்யுங்க. அழகாக பேசியிருக்கிறார். சொன்னாராம், நீங்கள் போங்க சார், உங்களுக்கு இந்த மாதத்தில் நான் அனுப்பி வைக்கிறேன். 10 நாளில் அந்த பணம் வந்துட்டு, 10 நாளில் பணம் வந்துட்டு. இல்லை என்ன பியூட்டின்னா, அந்த உயர் அதிகாரிக்கும் தடை பண்ணி வச்சுருந்தானே அந்த மனுஷனுக்கும் ஒரு ஈகோ கிளாஸ் ஆகி பல கோடி ரூபாயை அவர் தடை பண்ணி வச்சுட்டார். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு சர்வ வல்லமையில் தேவன். இந்த தடை நீங்கணுமா? ஒன்று தான் உங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குறார், விஸ்வாசம். விஸ்வாசம். வேதாகமத்தில் ஒரு சம்பவம். கர்தைகாய் மந்திரி ரதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை படித்து கொண்டு செல்கிறார். சில காரியம் அவருக்கு புரியலை. இப்போ ஆவியானவர் பிலிப்பு என்கிற சுவிசேஷகரை அந்த ரதத்தில் போய் இணையும்படி சொல்லுகிறான். கிரகித்தே பார்க்க முடியாத காரியம். எங்கோ ரதம் போயிட்டு இருக்குது, எங்கோ பிலிப்பு என்கிற தெய்வ மனிதர் இருக்கிறாரு, அந்த ரதத்தில் போய் இணைய செய்கிறாரு. இவர் அவ்வளவு ஸ்பீடாக ஓடி அந்த ரதத்தில் போய் இணைகிறாரு. கிரகித்து பார்க்க முடியாத காரியம். இப்போ பிலிப்பு யாருன்னே தெரியாது. ஆனால் மந்திரி அவரை தன்னுடைய ரதத்தில் ஏற்றுறாரு. இப்போ கேட்குறாரு, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் உங்களுக்கு புரியுதா? மந்திரி சொல்கிறாரு, எனக்கு விலங்கலை, புரியலை, யாராவது விலைக்கு கொடுத்தா நான் புரிஞ்சுக்கொள்வேன். அந்த பயணத்திலேயே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை அழகாக பிலிப்பு விலைக்கு கொடுக்கிறாரு. இவருடைய மனம் மாறுது, இவருடைய மனம் ரட்சிக்கப்படுது. இவர் தண்ணி இருக்கிற ஒரு இடத்துல வந்து ரதம் நிற்குது. இவர் கேட்குறாரு, தண்ணீர் இருக்குது, தடை என்ன? அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 8வது அதிகாரம் 36, 37 இந்த 2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தா சொல்லப்பட்டிருக்கிறது, தண்ணீர் இருக்குது, நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன தடை? இப்போ பிலிப் ஆன்சர் சொல்கிறாரு, தடை ஒன்றும் இல்லை, நீங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசித்தா தடை ஒன்றுமே இல்லை. இப்போ கர்தைகாய் மந்திரி சொல்கிற, முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். ஞானஸ்தானத்தை கொடுத்து அவர் ரதம் போணுச்சு. பிலிப்பை ஆவியானவர் எடுத்து கொண்டு போயிட்டார். எனக்கு எப்படி பிலிப்பு அந்த ரதத்தோடு இணைந்தாங்கன்னு தெரியாதோ, அதே போல் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இணைவார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பிஸ்னஸில் இணைவார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் குடும்பத்தில் இணைவார். நீங்கள் கேட்கலாம், என்ன தடாண்டவரே? நிறைய பேருடைய கேள்வி, நான் உண்மையாக இருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன், ஆலயத்துக்கு ஒழுங்க போகிறேன், பைபிளை படிக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், யாருக்கும் தீங்கு செய்யலை, ஏன் தடை? கர்த்தர் சொல்கிறாரு, முழு இருதயத்தோடு விசுவாசத்தா தடையலை. நான் சொல்ல 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 நீங்கள் அப்படியே விசுவாசிப்பீங்களா? இந்த ஏப்ரல் மாதத்தில் எந்த இடத்துல நீங்கள் வைக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். விசுவாசிங்க, தடைகள் மாறும். நீங்கள் என்ன காரியம் நினச்சிங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசிங்க, காரியம் மாறும். நீங்கள் என்ன காரியம் ஜெபம் பண்ணீங்களோ அது நடக்க போகுது. விசுவாசிங்க, காரியம் நடக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை உடைத்து போடுகிறவர். வேதாகம் முழுவதும் வாஸ்து பாருங்க, அநேக தடைகளை எல்லாம் உடைத்து போட்டார். எரிகோங்கிற தடைகளை கர்த்தர் உடைத்து போட்டார்.
ஏசாயா 45:4 வாசித்து பாருங்க. வெண்கல கதவுகளை கத்த உடைத்து போட்டார், இரும்பு தாழ்பால்களை முறித்து போட்டார். அந்த காலத்தில் இருக்கிற புதையலை, தடப்பட்டு இருக்கிற அந்த பொக்கிஷத்தை எடுத்து தேவ பிள்ளைகளுக்கு கத்த கொடுக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு கத்த புதையலையும் பொக்கிஷத்தையும் கொடுக்கிறான். விசுவாசிங்க, தடையில்லை. வேதம் சொல்லுது, யோபு 42:2, தேவரீர் சகாலத்தையும் செய்ய வல்லவ, நீ செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை. ஆண்டவர் செய்ய நினைச்சது தடைபட்டுச்சா? பிசாசு செய்ய நினைச்சது தடைப்பட்டுட்டு. பிசாசு யோபை தோக்கடிக்கணும், அவன் வாழ்க்கை நாசமாக்கணும்னு நினச்சான். அதை கத்த தடை பண்ணினார். ஆண்டவர் யோபை 2 மடங்கு ஆசீர்வதிக்கணும்னு நினச்சாரு, நடந்துச்சு. யோபு 42:2 ஆண்டவர் நினைத்தது தடைபடுவது இல்லை. யோபு 42:10 2 மடங்கு ஆசீர்வாதத்தை யோபுவுக்கு கத்தர் கொடுத்தான். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. நினைச்சே பார்க்க முடியாது. நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் வேணால் கொஞ்சம் நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் நினைக்கிறது மகா மேன்மையானது. அவன் நினைக்கிறது ஒன்றும் தடைபடுவதே இல்லை. தடைகளை நீக்கப்படுகிற கத்தர் உங்களுக்கு முன்பாக சொல்கிறான். தினமும் ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு முன்பாக நீர் சொல்லும். தடைகளை நீக்கப்படுகிற எங்கள் ராஜா எங்களுக்கு முன்பாய் சொல்லும். எங்களை உங்களுக்கு பின்னாடி மறைத்து கொள்ளுங்க. சத்துரு உங்களை தொட முடியாது, குடும்பத்தை தொட முடியாது, பிஸ்னஸை தொட முடியாது, வேலையை தொட முடியாது, பிள்ளைகளை தொட முடியாது. யாரும் உங்களை தடை பண்ண முடியாது. உங்கள் ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்க முடியாது. உங்கள் முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுடைய மேன்மையை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த மாதத்தில் தடைகள் நீங்குகிறது. விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, தடைகள் நீங்குவதாக. தடைகளை நீக்கப்படுகிற சர்வ வல்லமையில் கத்தாதி கத்து இவர்களுக்கு முன்பாய் சென்று தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிக்க பண்ணுவீராக. யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடுவதை இல்லை. தடைகளை மாற்றினதற்காக, தடைகளை அப்புறப்படுத்தினதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த மாதத்தில் இவர்கள் நினைத்த காரியமெல்லாம் நடக்கட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், முன்னேற்றம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். தடைகளை நீக்கப்பட்டு விட்டார். இனி தடையில்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.